ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்திருக்கேன். கேட்டு அசந்து போயிருவீங்க. ஒரு புது சிட்டி, அங்க ஒரே சண்டை, ஒரே மிசைல் மழை. அந்த சிட்டிய காப்பாத்த மனுஷங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. டேங்க், பிளேன் எல்லாத்தையும் வச்சு டிஃபெண்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த சீபீஸ்ட்ஸ் இருக்கே, அவங்க வெடி வெடிச்சாலும் நிக்கவே மாட்டேங்கிறாங்க. கடல்ல இருந்து அப்படியே பொங்கி வந்து சிட்டிக்குள்ள நுழைய பாக்குறாங்க. இந்த தடவை அந்த சீபீஸ்ட்ஸ லீட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராட்சச பவள நண்டு, செகண்ட் டிரான்சன்ட் லெவல் பீஸ்ட். அதோட ஓடு இருக்கே, புல்லட்டு, மிசைல் எல்லாத்தையும் தாங்கும். மத்த சீபீஸ்ட்ஸையும் காப்பாத்தும் அந்த ஓடு. இந்த சீபீஸ்ட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற சண்டையில சிட்டி அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நாளுக்கு நாள் இந்த சீபீஸ்ட்ஸோட அட்டகாசம் அதிகமாக்கிட்டே போகுது. நம்ம மிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் அந்த பெரிய நண்டுக்கும் அது கூட இருக்கிற சீபீஸ்ட்ஸ்க்கும் முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியாம திணறாங்க. ஃப்ரீடம் ஃபெடரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து ஹெல்ப் வரும்னு பார்த்தா அதுவும் வரல. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த சிட்டி அப்படியே சாம்பலாகி போச்சு. ஐயோ பாவம். அப்புறம் சீன் எங்க போகுதுன்னா, கென்யாவுக்கு போகுது. அங்க சாகோப்பு கிங் அவங்க மாஸ்டர் ஜியூக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கறா. அது அவங்க கிராமத்தோட அட்ரஸ். அங்க இருந்து ஜியூ அவனோட ஃபால்கன்ஸ் அனுப்பி ஏதோ கொண்டு வரணுமா. ஏன்னா சாவ் கிங்கால அவங்க ஸ்பிரிச்சுவல் பாடியில அந்த பொருளை கொண்டு வர முடியாதான். ஃபால்கன்ஸ் அந்த இடத்துக்கு போனதும் ஒரு சிலிண்டர் கண்டெய்னரோட சாவ்லிங் அங்க ரெடியா இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபால்கன் சாவ்லிங்க பாக்குது. அவங்க தங்கச்சிய பாக்குது. 2 பேரும் சந்திக்கிற சீன் இருக்கே, பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சு. போய் இந்த சிலிண்டர் மாஸ்டர் கிட்ட கொடு, கீழே போட்டுறாத. நானும் கொஞ்ச நேரத்துல என் பாடிய விட்டுட்டு மாஸ்டர் கிட்ட வந்துடுறேன்னு சொல்றா சாவ்லிங். சாவ் கிங் அவங்க ஸ்பிரிச்சுவல் பாடியில ஜியூ கிட்ட போகும்போது பாக்குறா, ஜியூ அந்த சிலிண்டரை ஏற்கனவே திறந்துட்டான். அதுல அவனுக்கு ஒரு கோல்டன் ஆண்ட் கிடைச்சிருக்கு. சாவ் கிங் தான் சொல்றா, அந்த கோல்டன் ஆண்ட ஆயிரக்கணக்கான கோடி எறும்புகளை பலி கொடுத்து லேப்ல ரெடி பண்ணிருக்காங்கன்னு. அந்த எறும்போட லைஃப் 2 நாள் தானா. அதுவும் முடிய போறதுனாலதான் சாவ் கிங் அதை எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த ஆண்ட் லெவல் 1ல தான் இருந்துச்சு, ஆனா அவேகன் ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஜியூ முன்னாடி ஒரு மிராக்கல் நிக்குது. ஆனா மனுஷங்க அத வேஸ்ட்னு தூக்கி போட்டிருக்காங்க. 6 ஷார்ப்பான லெக்ஸ், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸோட அந்த கோல்டன் ஆண்ட்லவேதுக்கு ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். தலஃப் டைல்யூட் லைஃப் ஆஃப் எசன்ஸோட சில துளிகளை ஜியூமோட அந்த சாகப்போற எறும்போட உடம்புல ஊத்துறான். பாருங்க, கண் இமைக்கிற நேரத்துல அந்த கோல்டன் ஆண்ட் லைஃப் எசன்ஸ புடிச்சு எவால்வ் ஆகி மியூட்டன் கோல்டன் ஆண்டா மாறி லெவல் 5க்கு போயிருச்சு. வேற லெவல். அந்த மியூட்டன் கோல்டன் ஆண்ட்டுக்கு என்ன பவர்னா, ஹெவன் ஷேக்கிங் பவர். லட்சக்கணக்கான எறும்புகளோட பவர அது வச்சிருக்கான். அதோட 6 ஷார்ப் சிக்கல் மாதிரி லெக்ஸ்ல எதையும் வெட்ட முடியுமா. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல இன்னும் அவேகன் ஆக கூட சான்ஸ் இருக்கான். அந்த பவர்ஃபுல் ஆண்ட் இப்போ ஜியூக்குள்ள வந்துருச்சு. அந்த ஆண்டோட பவர்ஸ டெஸ்ட் பண்ண ஜியூ அவனோட பிரான்சஸ்ல இருந்து அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல ஹனிபாட் பேட்ஜரே அடிபடும். ஆனா அந்த பிரான்ச் அட்டாக்க அந்த கோல்டன் ஆண்ட் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுது, டேச் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ரிசல்ட்ட பார்த்து சாக்கிங் அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஆனா ஜியூ அந்த கோல்டன் ஆண்டோட ஸ்பீட பார்த்து பயங்கர ஹாப்பி. உடனே அந்த ஆண்ட் சொல்லுது, தேங்க்யூ மாஸ்டர், என்ன காப்பாத்துனதுக்கு. இன்னையில இருந்து நான் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன், உங்களுக்கு சேவை பண்ணுவேன். ஜியூ அந்த கோல்டன் ஆண்டோட டெலிபத்துல கனெக்ட் ஆகி அப்படியே மிரண்டு போயிட்டான். டெலிபதி சாவ் கிங்கை தவிர லெவல் 9 ஃபீஸ்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா. ஆனா லெவல் 5ல இருக்கிற இந்த ஆண்ட் அதை யூஸ் பண்ணுது. அப்போ அங்க ஒரு டயலாக் வருது பாருங்க. யான் கிங் அந்த வெள்ளைப்புலிய பார்த்து சொல்றா, நீ லெவல் 1ல இருந்தும் டெலிபதி யூஸ் பண்ண மாட்டியா, நீ ஒரு வேஸ்ட் டைகர். உடனே அந்த புலி சொல்லுது, நான் இந்த ஆண்டோட இருக்க மாட்டேன், இது என்ன புள்ளி பண்ணுது, டார்ச்சர் பண்ணுது. சம காமெடி சீன் அது. அப்போ கியான் கிங் அந்த புலிய சமாதானப்படுத்திட்டு இருக்கா. புலி போனதும் ஜியூ அந்த கோல்டன் ஆண்ட்டுக்கு ஸ்பார்க்கின்னு பேர் வச்சு அதோட பொசிஷனை சொல்றான். ஜியூ ஸ்பார்க்கிய 5th பொசிஷன்ல வச்சுட்டு அண்டர்கிரவுண்ட் கேவ்ல போய் பிராக்டிஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கராக கமாண்ட் பண்றான். இன்னொரு பக்கம் கோஸ்டல் ஏரியால ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் ஹேண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகிட்டு இருக்கு. அது எவால்வ் ஆக போகுதான். ஆனா ஓப்பன்ல எவால்வ் ஆகிறது டேஞ்சர். அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் எவால்வ் ஆகிறதுக்காக ஆழமான கடலுக்கு இல்லன்னா அவனோட மாஸ்டரோட ப்ரொடெக்ஷனுக்கு போகணும்னு நினைச்சான். ஆனா அது நடக்கல. கென்யா போற வழியிலேயே அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் எவால்வ் ஆயிருச்சு. எல்லாரும் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. மனுஷங்களோட சேட்டலைட் ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை டிடெக்ட் பண்ணிருச்சு. உடனே ஸ்பிரிச்சுவல் மானிட்டரிங் பியூரோல ஹை அலர்ட் அலாரம் அடிக்குது. ஸ்கிரீன்ல 24,000 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி டிடெக்ட் ஆனதா காட்டுது. லொகேஷனை கண்டுபிடிச்சு ஏர்ஃபோர்ஸ அந்த பீஸ்ட கொல்ல ஸ்பிரிச்சுவல் மானிட்டரிங் பியூரோ டெப்ளாய் பண்ணிருச்சு. ஒரு பக்கம் ஜியூ அவனோட டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபாக்ல கியான் கிங்க பயமுறுத்தி ஜாலியா இருக்கான். இன்னொரு பக்கம் மிலிட்டரி ஏர்ஃபோர்ஸோட அந்த எம்பரர் அலிகேட்டர் கிட்ட போயிட்டாங்க. மனுஷங்கள பார்த்ததும் அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணுது. ஆனா மனுஷங்க அந்த அலிகேட்டர் அவங்க டார்கெட்ட அவ்ளோ ஈஸியா போக விடுவாங்களா என்ன. ஹெலிகாப்டர்ஸ் அந்த முதலைய சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. அத கொல்ல மிசைல்ஸ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொத்த மிலிட்டரி ஆபரேஷனையும் லீட் பண்றது யாருன்னா, ஸ்பிரிச்சுவல் மானிட்டரிங் பியூரோவோட மிலிட்டரி ஸ்குவாட் கேப்டன். அவங்க நேரா போர்க்களத்துக்கு போகாம அவங்க நாலேஜ வச்சே மொத்த ஆபரேஷனையும் லீட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு வாய்ஸ் வருது, கேமரா நம்பர் 3 உடைஞ்சு போச்சு. கேமரா நம்பர் 1 வேலை செய்யல. கேப்டன், இந்த முதல சில்வர் சென்டிபீட விட ரொம்ப பெருசா இருக்கு. இத கேப்சர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புங்க. அந்த குரோக்கடைல எப்படியாவது கொன்னுடுங்க. சிச்சுவேஷனை கேப்டன் புரிஞ்சுக்கிறா. அந்த மிலிட்டரி ஸ்குவாட் கேப்டன் அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டருக்கு எந்த சான்ஸும் கொடுக்க விரும்பல. ஏன்னா சில்வர் சென்டிபீட புடிக்கிற மாதிரியே இந்த முதலே புடிக்கிறது கஷ்டம். அதனால அந்த எம்பரர் அலிகேட்டரோட கதைய அங்கேயே முடிச்சிடணும்னு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் சாகிங் ஜியூ கிட்ட வந்துட்டா. மாஸ்டர், ரொம்ப மோசமாயிடுச்சு மாஸ்டர். மனுஷங்க எம்பரர் அலிகேட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்கி எல்லா ஏர்கிராஃப்ட்ஸையும் அனுப்பிட்டாங்க அந்த அலிகேட்டரை கொல்ல. ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஹியூமன்ஸையும் அனுப்பியிருக்காங்க அந்த அலிகேட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கொன்னுடுவாங்க. இன்னொரு ஸ்குவாடோட என்னையும் அனுப்பியிருக்காங்க மாஸ்டர். ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க மனுஷங்க? அலிகேட்டர் ரொம்ப புத்திசாலியாச்சே, அது எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணும்? ஜியூ கேக்குறான். அதுக்கு சாவ்கிங் சொல்றா, இல்ல மாஸ்டர், இதுல அலிகேட்டரோட தப்பில்ல. அது டிரான்சென்ட் ஆகும்போது, எவால்வ் ஆகும்போது சேட்டலைட்ல டிடெக்ட் ஆயிருச்சு. ஸ்பிரிச்சுவல் மானிட்டரிங் பியூரோ அலிகேட்டரோட டேஞ்சர் லெவல ஹையஸ்ட்ல வச்சுட்டாங்க. மொத்த ஃப்ரீடம் ஃபெடரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லயும் ஒரே பரபரப்பு. ஜியூ அந்த மொமெண்டோட சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிறான். சில்வர் சென்டிஃபீட் விஷயத்துல தலையிடாத ஃப்ரீடம் ஃபெடரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எம்பரர் அலிகேட்டர் விஷயத்துல தலையிடுறாங்க. இது விஷயத்த ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்குது. ஜியூ சாகிங்க பத்திரமா இருக்கவும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கவும் சொல்லிட்டு அவள அங்கிருந்து அனுப்பிடுறான். அப்புறம் சிட்டி அடிச்சு எல்லா ஃபால்கன்ஸையும் கூப்பிடுறான். அந்த ஃபால்கன்ஸ் தான் ஜியூவோட முதல் பீஸ்ட்ஸ், வானத்தோட சாம்பியன்ஸ். அந்த ஃபால்கன்ஸுக்கு தான் அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டரை காப்பாத்தி கென்யாவுக்கு கொண்டு வர பொறுப்ப ஜியூ செய்ய கொடுக்கறான். தேவைப்பட்டா பிளேன்ஸு கூட தகர்க்க கமாண்ட் பண்றான். வேற லெவல் பாஸ். மின்னல் வேகத்துல ஃபால்கன்ஸ அவங்க மாஸ்டரோட கமாண்ட நிறைவேத்த கென்யால இருந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜியூ யோசிச்சுட்டு இருக்கான், ஏன் திடீர்னு ஃப்ரீடம் ஃபெடரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ல இறங்குனாங்கன்னு. ஏதோ இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டோமோ, இல்ல ஏதோ தப்பா இருக்கோன்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்களுக்கும் எம்பரர் அலிகேட்டருக்கும் பயங்கர சண்டை. அலிகேட்டர் தன்னோட வாளால பெரிய பெரிய கல்ல தூக்கி ஹெலிகாப்டர்ஸ் மேல போடுது. ஆனா மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் கண்டினியூஸா மிசைல்ஸையும் மிஷின் கன்ஸையும் வச்சு அந்த அலிகேட்டர் மேல அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த அலிகேட்டர் பொழைக்கிறதும் சாகறதும் ஃப்ரீடம் ஃபெடரல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட நெக்ஸ்ட் மூவையும் ஜியூவோட ஃபால்கன்ஸோட ஸ்பீடையும் பொறுத்துதான் இருக்கு.